ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपताब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। பணவாளல் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவினுட்பொருளை ஒன்று மறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூத்திரம் 22. இப்போ இதுக்கு முந்தின கிளாஸில் பார்த்ததை சுருக்கமாக இங்கே ஒரு நினைவு கூர்ந்துக்கலாம். அதில் முக்கியமாக ஒரு அம்சம் பார்த்தோம். அதாவது சேஷத்துவம் போக்திருத்துவம் ஒரு பக்கம், பாரதந்திரியம் போக்கியத்தை ஒரு பக்கம் பார்த்துட்டு, இந்த சேஷத்துவம் போக்திருத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரியம் போக்கியதையே ஆத்மாவுக்கு மிகவும் உகந்த அதுவே ஸ்வஸ்வரூபமாக, அதுவே தான் அத்தியந்த பாரதந்திரியமும் அந்த போக்கியதையும் தான் ஆத்மாவுக்கு உண்மையான ஸ்வரூபம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த 4 விஷயங்கள், சேஷத்துவம் போக்திருத்துவம் ஒரு பக்கம், பாரதந்திரியம் போக்கியதை ஒரு பக்கம். சேஷத்துவம் நான் அடிமைக்கு தயாராக இருக்கிறேன் என்று உணர்விக்கும் நிலை. போக்திருத்துவம் என்பது அந்த அடிமைத்தனத்தை எம்பெருமான் அனுபவிக்கும் பொழுது இவனும் சேர்ந்து அனுபவிக்கிறான், சேதனனும் சேர்ந்து அனுபவிக்கிறான். ஆனால் பாரதந்திரியத்தை பார்த்தா அவனிட்ட வழக்காக இருப்பது நான் சேஷன் என்பது கூட அழிக்கப்பெற்ற ஒரு நிலை. அங்கு போக்கியதை மட்டுமே அவனுக்கு ஸ்வரூபம், அதாவது எம்பெருமானுக்கு உகப்பாக இருப்பது மட்டுமே அங்கு அவனுக்கு நிலை. அதுதான் அங்கே பார்த்தோம். 4 விஷயம் பார்த்தோம். இப்போ இந்த திருமந்திர அர்த்தத்தை பார்க்கும்போது இன்னும் 4 விஷயம் இதோட சேரும். இப்போ இந்த திருமந்திரத்துக்கு இந்த சேஷத்துவம் போக்திருத்துவம் இந்த பக்கம் பாரதந்திரியம் போக்கியதை எடுத்துக்கும் பொழுது இது திருமந்திரத்தில் எப்படி இருக்கு, திருமந்திரத்திலேருந்து எப்படி இது நம்ம கற்றுப்போம் அப்படிங்கிறதுக்காக வடமொழி இலக்கணத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வடமொழி இலக்கணத்தை வச்சு தான் இந்த பொருள் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதில் பார்க்கும்போது இதில் சதுர்த்தின்னு ஒரு வார்த்தை வரும், சஷ்டின்னு ஒரு வார்த்தை வரும், ஞானம்னு ஒரு வார்த்தை வரும், ஆனந்தம்னு ஒரு வார்த்தை வரும். இப்போ நம்ம கையில் இருக்கிற நாளோட இந்த நாளையும் சேர்த்திக்கணும். என்னென்ன இருக்குது நம்ம கையில்? சேஷத்துவம் போக்திருத்துவம் பாரதந்திரியம் போக்கியதை. இன்னைக்கு நம்ம சேர்த்த போகிறது சதுர்த்தி சஷ்டி ஞானம் ஆனந்தம். ஸோ இந்த 8ஐயும் கம்பைன் பண்ணி ஆத்மாவுடைய அந்த யாதாத்மிக ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத திருமந்திரத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க போகிறோம். நம்ம ரொம்ப ஸ்லோவாக ப்ரொசீட் பண்ணலாம். எந்த இடத்துல சந்தேகம் யாருக்கு எழுந்தாலும் நிற்க வச்சு கேட்டுக்கோங்க. இப்போ நான் முதல்ல அந்த சூத்திரத்தை படிக்கிறேன். சூத்திரம் எண் 22. முன் சூத்திரத்தில் விவரிக்கப்பட்ட ஆன்மஸ்வரூபத்தின் உண்மை நிலை யாதாத்மிய ஸ்வரூப நிலை எப்படின்னா திருமந்திரத்தின் ஆழ் பொருள் கண்டு இந்த சூத்திரத்தில் விவரிக்கப்படுகிறது. திருமந்திரத்தோட ஆழ் பொருளை கண்டு ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பதை இந்த சூத்திரத்தில் நிரூபிக்கிறார் நாயனார்.
அது என்ன சூத்திரம் எப்படின்னாக்கா, ஞான சதுர்த்திகளின் மேலே இரே ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஞானம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது, சதுர்த்தி இருக்குது, சஷ்டி இருக்குது. இப்போ நான் சொன்ன 4 விஷயம் அது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த சதுர்த்தி சஷ்டிங்கிறது தான் வடமொழி இலக்கணத்தை சேர்ந்தது. அதை வச்சு இந்த பொருள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சூத்திரத்தை இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஞானத்திற்கு மேலே இரே ஆனந்தத்திற்கு உதயம் ஒரு பக்கம், சதுர்த்தியின் மேலே இரே சஷ்டிக்கு உதயம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம பிரிச்சுக்கணும். இதில் என்னென்னா, ஞானத்திற்கு மேலே இரே அப்படின்னும் போது ஞானத்தை காட்டிலும் உயர்ந்தது ஆனந்தம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மேலே சதுர்த்தியை காட்டிலும் உயர்ந்தது சஷ்டி. சதுர்த்தினால் உணர்த்தப்படும் பொருளை காட்டிலும் உயர்ந்தது சஷ்டினால் உயர்த்தப்படும் பொருள் அப்படின்னு வராங்க. இப்போ இந்த சதுர்த்தினா என்ன, சஷ்டினா என்னன்னு ஃபர்ஸ்ட் சுருக்கமாக சொல்லிட்டு அப்புறமா விரிவாக போகலாம். சதுர்த்தி அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. வடமொழி இலக்கணத்தில் சதுர்த்தி அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. சஷ்டி அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை உருபு. ஸோ இந்த 4ஆம் வேற்றுமை உருபு 6ஆம் வேற்றுமை உருபை வைத்து தான் இந்த திருமந்திரத்தோட ஆழ்பொருளை கண்டுபிடிச்சு நமக்கு ஞானத்திற்கு மேல்பட்டது ஆனந்தம், போக்திருத்துவத்தை மேல்பட்டது போக்கியதை, சேஷத்துவத்திற்கு மேல்பட்டது பாரதந்திரியம் அப்படின்னு காட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ சதுர்த்திங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு, சஷ்டிங்கிறது 6ஆம் வேற்றுமை உறுப்பு வடமொழி இலக்கணத்தில். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இதை பார்த்துக்கலாம். முதல்ல ஞானத்திற்கு மேலே இரே ஆனந்தத்திற்கு உதயம். ஞானத்தை காட்டிலும் சிறந்தது ஆனந்தம் அப்படின்னு சொல்ல வராங்க. பிரணவத்தில் உள்ள மகாரம் ஜீவாத்மாவை குறிப்பது. மஞ்ஞானே என்னும் தாதுவிலிருந்து. சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தைக்கும் ஒரு வேறுன்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த எப்படி அந்த சொற்கள் தோன்றுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த வேர், எதுலேருந்து இந்த சொல் வந்தது அப்படிங்கிற வியத்புக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி இந்த ஜீவனை குறிக்குதுன்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னா, மஞ்ஞானே அப்படிங்கிற வேரிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. ஜீவனின் ஞானத்தையும் அதனால் அவனுக்குள்ள அனுபவிப்பதான போக்திருத்துவமும் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஜீவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிரணவத்துக்குள்ளே போகலாம். பிரணவத்துக்குள்ளே போய் அங்கே ஜீவன் எங்கே இருக்கான், அவன் ஏன் இந்த என்கிற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறான் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பிரணவம். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத திருவெட்டெழுத்து ஆச்சுங்களா. மந்திர ராஜம், மந்திரங்களுக்குள்ள இது ராஜாவை போன்றது. இது 8 எழுத்தாய் 3 பதமாய் இருக்கக்கூடியது. 8 எழுத்து. ஓம் ந மோ நா ரா ய நா ய 8 எழுத்து, 3 பதம். ஓம் நமோ நாராயணாய. இது எப்படி, எதுக்காக, எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, 8 இழையும் 3 சரடுமாக இருக்கக்கூடிய திருமாங்கல்ய கொடிக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. திருமாங்கல்ய கொடி பண்ணும் பொழுது அதுல 8 சரடு, 8 நூலும் 8 இழை, 8 இழையும் 3 சரடாக, அந்த 8 இழை 3 சரடாக பண்ணி அதுல தான் அந்த திருமாங்கல்யத்தை கோர்த்து திருமணம் செய்விப்பது. எப்படி ஒரு பெண்ணுக்கு அந்த 8 இழை 3 சரடாலான அந்த திருமாங்கல்யம் முக்கியமானதோ, அதே போல ஒரு பிரபன்னனுக்கு, ஒரு சரணாகதனுக்கு இந்த திருமந்திரம் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணத்தை வைத்து சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பதம் இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணாய. இதில் நம்ம முதல்ல பிரணவங்கிறது ஓம். இந்த ஓமை இன்னும் மேலே கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். அதில் ஆ உ மா அப்படிங்கிற 3 எழுத்து வரும். இதில் ஆ அப்படிங்கிறது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். ஏன் அப்படின்னா, எப்படி மொழிக்கு எல்லாருக்கும் முதலாக இருப்பது அகாரமோ, அதே போல இந்த சிருஷ்டி கர்த்தாவாக, சிருஷ்டிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் நாராயணன். அவனிடமிருந்தே எல்லாம் வருகிறது, எல்லாம் தோன்றுகிறதுங்கிறதுனால அந்த அ அப்படிங்கிற எழுத்தால குறிக்கப்படுவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அகாரோ விஷ்ணுவாச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை அக்ஷரானாம் அகாரோ அஸ்மின் அவனே சொல்லியிருக்கான் இல்லையா. அதுவும் வடமொழி இலக்கணத்தின் போல அவ ரக்ஷனே அப்படின்னு, ரக்ஷணத்தை எவன் செய்கிறானோ அவன் அகாரத்தால் உணரப்படும் விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால ஆ அப்படிங்கிற எழுத்து யாரை குறிக்கும்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். அவனே ஆ அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடப்படுகிறான். மா அப்படிங்கிற எழுத்தால ஜீவாத்மான்னு இங்க சொல்லியிருக்கு. எப்படி?
இப்படி ஆங்கிறது நாராயணனுக்கு இந்த உதாரணம் எல்லாம் பார்த்தா அவனே ரட்சிப்பவன், அவனே ஜெகத்காரணன் எல்லாம் வந்தாலும் அவனுக்கு ஆ என்னும் எழுத்தால் அவன் குறிப்பிடப்படுகிறான். இப்போ அவனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்த பொழுதிலும் நம்ம பார்த்தோம் இல்லையா, வியாபக திருநாமங்கள், அவ்வியாபக திருநாமங்கள் எல்லாவற்றிலும் ஆ அப்படின்னு அந்த ஒரு எழுத்து மட்டும் சொன்னாலும் அது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். ஒரே எழுத்து ஆ அண்ணா அது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படி இந்த மா ஜீவாத்மான்னு சொல்றாங்களே, இது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் பிரகாரம் தத்துவங்கள் 3 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஒன்று சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்ட்டு. இதுல சித் வஸ்துவான ஜீவாத்மா 1, ஈஸ்வரன் 1. அச்சித் 24 தத்துவங்களை கொண்டது, 24 தத்துவங்களை கொண்டது. அதை இப்போ சமஸ்கிருத எழுத்துக்கள் அதை பொருத்தி பார்க்கணும்னா கா 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 நா, சா சா ஜா ஜா நா, தா 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 நா, டா 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 நா, பா 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 மா. அது 25வது எழுத்தா வரும். எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கசட தப்பரன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வடமொழியில் சொல்லி பார்க்கும்போது 25வது எழுத்தாக வரக்கூடியது ஜீவாத்மா. அதுக்கு முற்பட்ட அந்த 24 எழுத்துக்களும் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அகங்காரம், மனம், மூலப்பிரகிருதி ஆகியவற்றை குறிக்கும். 24 தத்துவங்களை குறிக்கும். 25ஆக அதோட ஜீவாத்மா போய் சேர்ந்தால்தான் இவற்றால் பயனுண்டு. ஜீவாத்மா இருந்தாதான் பஞ்சபூதங்களுக்கு யூஸ், ஜீவாத்மா இருந்தாதான் தன்மாத்திரைகளுக்கு பிரயோஜனம், ஜீவாத்மா இருந்தாதான் இந்த ஞானேந்திரங்களும் கர்மேந்திரங்களும் வேலை செய்யும். ஆகையால் இவற்றால் அனுபவிப்பவன் அந்த ஞான வடிவான அந்த ஜீவாத்மா. ஆகையால இந்த 24 தத்துவங்களும் அச்சித்து தத்துவங்கள். அதை தான் இந்த இந்த மாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 24 எழுத்துக்களும் உணர்த்துகின்றன. இதை நான் அப்புறமா நான் போஸ்ட் பண்றேன், இதை பிக்சர் எடுத்து நான் போடுறேன் அதுக்கப்புறமா ஸ்ரீரங்கத்துக்கு போன அப்புறம். அதுதான் என்ன, ஆகையால 25வது எழுத்தாகிய மா இல்லையா, கசடத்து அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு அந்த மா வருது பார்த்தீங்களா, 25வது எழுத்தாக வரக்கூடியது மா. அது ஜீவாத்மாவை குறிக்கும். அதுக்கு முற்பட்ட 24 எழுத்துக்களும் மற்ற 24 அச்சு தத்துவங்களை குறிக்கும். அந்த அச்சு தத்துவங்களை இப்போத்துக்கு நம்ம விட்டு வைக்கலாம், அப்புறமா டீட்டெயில்டாக போகலாம். 25வது தத்துவமா இருக்கக்கூடியவன் யாரு, ஜீவாத்மா என்னும் எழுத்தால குறிப்பிடப்படுபவன் ஜீவாத்மா, ஞானமே வடிவானவன். ஆகையால அகாரத்தால் குறிப்பிடப்படுபவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், மகாரத்தால் குறிப்பிடப்படுபவன் நம்முடைய ஜீவாத்மா. அந்த வச்சுக்கணும். இப்போ நடுவில் ஊன்னு ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, ஆ ஊ மான்னு சொன்னோம். ஆ சொல்லிட்டோம், மா சொல்லிட்டோம். இந்த ஊக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அகாரத்தால் குறிப்பிடப்படும் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே உரியவன், மகாரத்தால் குறிப்பிடப்படும் ஜீவாத்மா அவனுக்கே உரியவன். அந்த ஏவகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாராயணனே நமக்கே அப்படின்னு ஆண்டாள் சொல்றால பெருமாட்டி. அந்த மாதிரி அந்த ஏவகாரம் வந்தால் இதுக்கு மட்டுமே அப்படிங்கிற பொருள். அகாரத்தால் குறிக்கப்படும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே உரியவன், மகாரத்தால் குறிக்கப்படும் ஜீவாத்மா அப்படிங்கிறதா அந்த ஏவகாரத்தை குறிப்பிடுவதாக அங்க அந்த ஊ இருக்கு. புரியுதுங்களா இப்போ? ஸோ இப்போ அ ஊ மா, ஸோ பிரணவம். அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பிரணவத்தில் உள்ள மகாரம் ஜீவாத்மாவை குறிப்பது. இப்போ இது ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் இன்னொரு வாட்டி கேட்டுக்கலாம். ஏன்னா மண் ஞானே என்ற தாதுவிலிருந்து இமா அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கும் என்னும் அந்த வடமொழி இலக்கணத்தில் அந்த வேரில் இருந்து தோன்றி, அதனால் ஜீவன் ஞானமே வடிவானவன், அனுபவிப்பவன் அப்படிங்கிறது அங்கே தோன்றுகிறது. ஞானத்தால் என்ன பண்ணுவோம், நம்ம அனுபவிப்போம் இல்லைங்களா. ஆகையால இங்கே ஜீவனுடைய ஞானம் பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் அவனுக்கு என்ன இருக்கும், போக்திருத்துவம் இருக்கும், நானும் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற குணம் அவனுக்கு இருக்கும் இல்லைங்களா. இந்த உகாரத்தால என்ன தெரியும், உகாரத்தால நான் அவனுக்கு அடிமைப்பட்டவன் இது தெரியும், சேஷத்துவம் புரிஞ்சிடும் அவனுக்கு. உகாரத்தால அவனுக்கு சேஷத்துவம் புரியும், ஞானமயமாக இருப்பதால் தான் அவன் போக்திருவாக இருப்பான், போக்திருத்துவமும் அவனுக்கு இருக்கும். இப்போ புரியுதுங்களா. இப்போ இன்னொரு வாட்டி படிக்கிறேன். பிரணவத்தில் உள்ள மகாரம் ஜீவாத்மாவை குறிப்பது, அது வரைக்கும் கிளியர். மண் ஞானே என்கிற தாதுவிலிருந்து வேறிலிருந்து தோன்றி ஜீவனின் ஞானத்தையும் அதனால் அவனுக்குள் அனுபவிப்பதான போக்திருத்துவத்தையும் குறிப்பிடும். புரியுதுங்களா இது வரைக்கும்? அடுத்தது
நாராயண பதத்திலுள்ள ஆய என்னும் 4ஆம் வேற்றுமை உறுப்பு இதுதான் அனுபவிக்கப்படுதலாகிய போக்கியதையை காட்டித் தருவது. இப்போ இது சொல்லிட்டு இப்போ என்னன்னா இங்கே இந்த பிரணவத்தை இங்கே விட்டுருங்க. பிரணவத்தில் நம்ம பிரணவத்தால் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த மகாரத்தால் அறியப்படும் ஜீவாத்மா அகாரத்தால் அறியப்படும் எம்பெருமானுக்கே உரியவன். அதனால அவனுடைய சேஷத்துவமும் போக்திருத்தையும் பிரகாசிக்கும்னு பார்த்துட்டோம். இப்போ இப்படி வாங்க, நாராயணாய. அந்த ஆய அப்படிங்கிறது அது என்னன்னு சொன்னாக்க அது 4ஆம் வேற்றுமை உருவு. 4ஆம் வேற்றுமை உருவு அது சம்ஸ்கிருதத்தில் ஆயன்னு வந்தால் அது 4ஆம் வேற்றுமை உருவு. அந்த 4ஆம் வேற்றுமை உருவில் என்ன அதனால தெரிவிக்கப்படுவது என்ன அப்படின்னு சொன்னாக்க அனுபவிக்கப்படுதலாகிய போக்கியதையை காட்டித் தருகிறது. பாரதந்தியத்தோட எப்போ பார்த்தாலும் இருக்கும் பார்த்தீங்களா, போக்கியதை அனுபவிக்கப்படுதலாகிய போக்கியதையை குறிக்கும். ஸோ இங்கே போக்திருத்துவமும் சேஷத்துவம் குறிக்கப்படும். ஆய பதத்தால் போக்கியதை குறிக்கப்படும். அது வச்சுக்கோங்க. மகாரத்தில் ஜீவாத்மாவின் இயல்பான ஸ்வரூபமான ஞானமும் போக்திருத்துவமும் தோன்றியது. இதுதான் நம்ம சொன்னேன் இல்லைங்களா, ஞானமே வடிவாக இருப்பதாலே அதனால் அவன் தெரிந்து கொள்கிறான். நான் எம்பெருமானுக்கு சேஷன் அப்படிதான் அவனுக்கு தெரியும். ஞானமாக இருப்பதால அனுபவித்தல் ஆகிற போக்திருத்துவமும் அவனுக்கு இருக்கும் அங்கே. ஆனால் ஆய பதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கியதை எம்பெருமானால் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு ஆண்டாள் சொன்னது தான் அந்த ஆய பதத்தோட அர்த்தம். அது அங்கே அனுபவிக்கப்படுதலாகிய போக்கியதை என்ன எம்பெருமான் அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் நாராயண பதத்தில் உள்ள ஆய என்கிற 4ஆம் வேற்றுமை உருவால் தான் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையான போக்கியத்தை எம்பெருமானின் உகப்பிற்காக இருப்பதாக ஆனந்தம் வெளியிடப்படுகிறது. புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாராயண பதத்தில் ஆயன்னு இருக்கு. அது என்னது? அதுவும் 4ஆம் வேற்றுமை உருவு. அதனால் என்ன தெரியுதுனாக்கா எம்பெருமானுக்கே போக்கியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபம் தெரிவிக்கப்படுகிறது. அதுதான் ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம். இங்கே ஞானம் இருந்தாலும் ஜீவாத்மாவுடைய ஆனந்தம் எங்கே தெரியுதுன்னா அந்த நாராயணாய அப்படிங்கிற அந்த ஆய பதத்தில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஞானத்தின் மேலே ஆனந்தம் உதயம் என்பதால் ஜீவாத்மாவுக்கு போக்திருத்தத்தை காட்டிலும் போக்கியதையே மிக சிறந்தது. அதுவே அதன் ஸ்வரூபத்தின் உண்மை நிலை என்பது விளக்கப்படுகிறது. இப்போ பிரணவத்தால் ஜீவாத்மாக்கு ஞானம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஞானத்தால தான் சேஷன் என்பதையும் தான் போக்திருத்துவமும் சேர்ந்து இருக்குது. அங்கே சேஷத்துவமும் இருக்கு, நானும் அனுபவிக்கிறேன் என்கிற அந்த அகங்காரமும் அங்கே இருக்கு. அது ஒரு குணம். அது ஞானம். இங்கே நாராயணாய அப்படிங்கிற அந்த ஆய பதத்தால போக்கியதையாக இருக்கும். எம்பெருமானால் நான் அனுபவிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறது ஆத்மாவுடைய உண்மையான யாதாத்மிய ஸ்வரூபம். அது தெரிஞ்சுக்கிறது ஆனந்தம். அதுதான் ஜீவாத்மாவுக்கு மிகுந்த ஆனந்தம். அதனால என்ன சொல்றாங்கன்னா ஞானத்திற்கு மேலே இரு ஆனந்தத்தின் உதயம் அப்படிங்கிறாங்க. ஞானத்தின் மேலே இரு ஆனந்தத்தின் உதயம் அப்படின்னா இந்த ஞானத்தை காட்டிலும் என்ன ஞானம்? இந்த பிரணவத்தில் காட்டப்பட்ட ஜீவாத்மாவுடைய அந்த ஞானம், நான் அடிமை, நான் போக்திருத்வன் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த ஆயப்பதம் 4ஆம் வேற்றுமை உருவு நாராயணாய அப்படிங்கிறது அதனால காட்டப்படும் அந்த போக்கியதை, அதனால் ஏற்படும் ஆனந்தம் சிறந்தது அப்படின்னு சொல்றதுனால ஞானத்தை காட்டிலும் ஆனந்தம் சிறந்தது அப்படின்னு இந்த சூத்திரத்தோட முதல் பகுதி பார்த்துட்டோம். இது ஓரளவுக்கு சுலபம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கூட கஷ்டமா இருக்கும். சதுர்த்தியின் மேலே இரு சஷ்டியின் உதயம் அப்படின்னு சொல்றாங்க. சதுர்த்தின்னு எதை சொன்னோம் நம்ம? ஆயப்பதம் இல்லைங்களா? இந்த ஆயப்பதம் வேற, அந்த நாராயணாயில வர்ற ஆய கிடையாது, இது வேற ஆய. அதுக்கு மேலே சஷ்டியின் உதயம். சஷ்டிங்கிறது என்ன சொன்னோம்? 6ஆம் வேற்றுமை உருவுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே இந்த 4ஆம் வேற்றுமை உருவாக குறிக்கப்படும் ஆய எங்கே இருக்கு? 6ஆம் வேற்றுமை உருவாக குறிக்கப்படும் அந்த சஷ்டி எங்கே இருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ அந்த ஆய விட்டுருங்க. அந்த நாராயணாய பதத்தில் ஆய அது போகியதை குறிப்பது, ஆனந்தத்தை குறிப்பது. ஆகையால அது ஜீவாத்மாக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை காட்டிலும் உயர்ந்ததுன்னு பார்த்துட்டோம். இப்போ இங்கே இன்னொரு ஆய வருது. இந்த ஆய என்னன்னு புரிஞ்சுட்டாதான் நமக்கு அந்த இதோட அர்த்தம், இதை சதுர்த்தியின் மேலே இரு சஷ்டியின் உதயம்க்கு அர்த்தம் என்னன்னு புரியும். இப்போ சதுர்த்தி, இதுவும் ஒரு சதுர்த்தி. அங்கே உள்ளதும் ஒரு சதுர்த்தி, இங்கே உள்ளதும் ஒரு சதுர்த்தி. அந்த சதுர்த்தி என்ன? நாராயணாய அந்த சதுர்த்தி. அதை விட்டுருங்க இப்பத்துக்கு. இந்த சதுர்த்தி எங்கே இருக்குன்னாக்கா சதுர்த்தி இது
பிரணவத்தில் உள்ள அகாரத்தின் மேலே புணர்ந்து கெட்ட ஆய என்னும் 4ஆம் வேற்றுமை உருவை குறிப்பது. இந்த புணர்ந்து கெட்ட அப்படிங்கிறது வந்து இது வடமொழி இலக்கணம். இங்க வந்து தெரியல, அந்த ஆயப்பதம் அங்கே மறைந்து இருக்கிறது. எப்படின்னா பரமாத்மாவுக்கே உரியவன் அப்படி ஜீவாத்மான்னு சொன்னோம் இல்லையா, அங்க அந்த ஆயப்பதம் இருக்கு, 4ஆம் வேற்றுமை உருவு இருக்கு, ஆனா மறைந்து இருக்கு, வெளிப்படையா இல்லை. ஆகையில் இங்கே இந்த பிரணவத்தில் உள்ள ஆயப்பதம் மறைந்து இருக்கு, நாராயண பதத்தில் உள்ள ஆயப்பதம் தெளிவாக வெளியிலே இருக்கு. ஸோ இப்போ நீங்க எது எடுத்துக்கணும், ஞானத்திற்கு இது சதுர்த்தி மேலேற சஷ்டிக்கு உதயம்னு சொல்லும்போது பிரணவத்தில் மறைந்து இருக்கக்கூடிய அந்த 4ஆம் வேற்றுமை உருவாகிய ஆயப்பதத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த ஆயப்பதத்தை இப்போ எடுத்துக்க கூடாது. சதுர்த்தி இது பிரணவத்தில் உள்ள அகாரத்தின் மேல் புணர்ந்து கெட்ட ஆய என்னும் 4ஆம் வேற்றுமை உருவை குறிப்பது. இது ஜீவாத்மாவின் ஸ்வரூபமான சேஷத்துவத்தை குறிப்பது. பிரணவத்தில் சேஷத்துவம் தானே நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஆகையால இங்க சதுர்த்தினால என்ன சொல்லப்பட்டது, ஜீவாத்மாவின் சேஷத்துவம். ஸோ கூடவே போக்திருத்துவம் வரும். அடுத்த ஆச்சா சஷ்டி. இப்போதான் நம்ம முதல்ல இந்த சஷ்டிங்கிற வார்த்தை நம்ம பார்க்க போறோம். சஷ்டினா 6ஆம் வேற்றுமை உருவு. வடமொழி இலக்கணத்தின்படி இந்த 6ஆம் வேற்றுமை உருவு என்னன்னாக்கா இது நமபதத்தை குறிப்பது. ரொம்ப உசுரான வார்த்தை நமபதம். எங்க வருது, ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த நடுவில் இருக்க நமபதம், நமோன்னு சொல்றது நமபதம்னு சொல்லுவாங்க. இந்த சஷ்டி அப்படிங்கிறது நமபதத்தை குறிப்பது. இந்த சஷ்டி 6 என்ன பெயர் வர காரணம் யாதெனில் இப்பதத்தின் ஈற்றில் அஹ என்னும் 6ஆம் வேற்றுமை உருவு ஏறி உள்ளது. இது ஏன் சஷ்டின்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு இங்க இந்த விளக்கம் சொல்றாங்க. இப்பதத்தின் ஈற்று நமஹ நமஹ சொல்றேன் இல்லையா, அங்க வந்து அஹ என்னும் 6ஆம் வேற்றுமை உருவு ஏறி உள்ளது. நமன்னு சொல்லுதுல, நமஹ அப்படின்னு சொல்வது அங்க வரும். அந்த அஹ வரும்போது அது 6ஆம் வேற்றுமை உருவு ஏறி உள்ளது அப்படிங்கிறார். இந்த சஷ்டியானது ஜீவாத்மாவின் உண்மை நிலையான பாரதந்திரியத்தை குறிக்கும். திரும்பி அதே வருது பார்த்தீங்களா, அங்க வந்து சேஷத்துவம் வந்துச்சு, இங்க சஷ்டி இந்த நமபதத்தால அந்த சஷ்டியால குறிக்கப்படுவது என்ன, ஜீவாத்மாவுடைய பாரதந்திரியம். அதுதான் அதுக்கு ஸ்வஸ்வரூபம், யாதாத்மிய ஸ்வரூபம், உண்மையான நிலை. ஞானமும் ஆனந்தமும் ஜீவாத்மாவின் இருக்குன்னு சொன்னாலும் இங்க வந்து உண்மையான நிலை வந்து அது பாரதந்திரியம். அது எங்கேருந்து தெரிவிக்குது நமக்கு, நமபதம். இந்த நமபதம் என்ன, சஷ்டி. இங்கே பிரணவத்துல கெட்டு இருக்கிற மறைந்திருக்கிற ஒரு ஆய 4ஆம் வேற்றுமை உருவு இங்க நமபதத்தால வெளிப்படையாக சொல்லப்படுது இந்த சஷ்டி. ஸோ சதுர்த்தியில் ஜீவாத்மாவின் இயல்பான ஸ்வரூபமான சேஷத்துவம் தோன்றுகிறது. அது பார்த்துட்டோம் இல்லையா, அங்க ஒரு சதுர்த்தி இருக்கு, அது மறைஞ்சிருக்குன்னு சொன்னோம். அதையால ஜீவாத்மாவின் இயல்பான நிலையான சேஷத்துவம் என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, அகாரத்தால் அறியப்படும் எம்பெருமானுக்கே உரியவன் ஜீவாத்மா, மகாரத்தில் உணரப்படுவதனால அவனுக்கே உரியவனர் சேஷத்துவம். அவனுக்கு அடிமை தான், மற்றவருக்கு அவன் அடிமை அல்ல, அவனுக்கே அடியவன் சேஷத்துவம் தோன்றுகிறது ஆச்சுங்களா. சஷ்டியில் தான் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையான பாரதந்திரியம் வெளிப்படுகிறது. புரிசோ அதை விட இது ஒரு படி பல படி மேலங்கிறதுங்க. எப்ப அந்த நமஹ அப்படின்னு சொல்றோங்க, நான் எனக்கு உரியவன் அல்லன் அப்படின்னு இந்த நம பதார்த்தம் சொல்லும் பொழுதுதான் அங்க வந்து ஆத்மாவின் உண்மையான இயல்பான ஆத்மாவை நிரூபிக்க கூடிய அதனுடைய குணமான பாரதந்திரியம் தோன்றுகிறது. சஷ்டியில் தான் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையான பாரதந்திரியம் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே சதுர்த்தியின் மேலே ஏற சஷ்டியின் உதயம் என்பதால் ஜீவாத்மாவின் சேஷத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரியமே உகந்தது, அதுவே அதன் ஸ்வரூபத்தின் உண்மை நிலை என்பது விளக்கப்பட்டது. இது வரைக்கும் நம்ம இன்னொரு வாட்டி பார்த்தோம், இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து சதுர்த்தி வந்து 2 இடத்துல இருக்கு. ஒன்று வந்து பிரணவத்துல மறைந்திருக்கு, நாராயண பதத்துல தெளிவா வெளியில இருக்கு. இந்த நடுவில் நமபதம் சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சதுர்த்திங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு, சஷ்டிங்கிறது 6ஆம் வேற்றுமை உறுப்பு ஆச்சு. இப்போ வந்து இந்த பிரணவத்துல அந்த மறைந்திருக்க சதுர்த்தினால தெரிவிக்கப்பட்ட ஜீவாத்மாவின் குணம் என்ன அப்படின்னா சேஷத்துவமும் போக்திருத்துவமும். அவன் ஞானமே வடிவாக இருப்பதால் நான் அனுபவிப்பேன் என்னும் அகங்காரம் அவனுக்கு இருக்கிறது. இங்க நமபதத்துக்கு வந்தீங்கன்னா அந்த சஷ்டியில வந்து என்ன சொல்லுதுன்னாக்கா, நான் எனக்கு உரியவன் அல்லன் அப்படின்னு சொல்றதுனால
அங்கே வந்து ஜீவாத்மாவின் உண்மையான இயல்பான அதுடைய ஸ்வரூபமாகிய அந்த போக்கியதையும் பாரதந்திரியமும் அங்கே தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால சதுர்த்திக்கு மேற்பட்டது எது? சஷ்டி. அங்கே என்ன பார்த்தோம்? ஞானத்திற்கு மேற்பட்டது ஆனந்தம் பார்த்தோம். ஞானம் எங்கே தெரியுது? பிரணவத்தில் தெரியுது. ஆனந்தம் எங்கே தெரியுது? நாராயணாய என்கிற அந்த 4ஆம் உறுப்பால் ஆனந்தம் தெரியுது. ஆகையால இங்கே இந்த இதுக்கு மேலே சதுர்த்திக்கு மேலே அது சஷ்டியின் உதயம், ஞானத்திற்கு மேலே ஆனந்தத்தின் உதயம் அப்படிங்கிற முதல்ல பார்த்தோம். சதுர்த்தியின் மேலே சஷ்டிக்கு உதயம் அப்படிங்கிறத இந்த பாதியில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இன்னொரு வாட்டி முதல்லேருந்து மெதுவாக படிக்கிறேன். உங்களால் இது பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்கேயும் சந்தேகம் வந்தால் நிற்க வச்சு கேட்டுக்கலாம். முதல்லேருந்து நிதானமாக இன்னொரு வாட்டி படிக்கணும். இதை முடிச்சிடலாம். செப்மா, இதனால் என்ன தெரிவிக்கப்படுகிறதுங்கிற அந்த சென்டென்ஸ் மட்டும் இன்னொரு வாட்டி படிச்சிடுறேன். இதனால் போக்திருத்துவமும் சேஷத்துவமும் ஜீவாத்மாவின் ஸ்வரூபமாக இருந்த பொழுதிலும், இப்போ புரியுதுங்களா? போக்திருத்துவமும் சேஷத்துவமும் ஜீவாத்மாவின் இயல்பான ஸ்வரூபம். இந்த திருமந்திரத்தில் நம்ம எங்கே பார்க்குறோம்? இதை பிரணவத்தில் பார்க்குறோம். ஆச்சா? பிரணவத்தில் இதை நமக்கு காட்டி கொடுப்பது எது? புணர்ந்து கெட்ட அந்த ஆயம் என்கிற 4ஆம் வேற்றுமை உறுப்பு. புணர்ந்து கெட்டனா மறைந்திருக்காங்க, இல்லை. அதாவது அகாரவாச்சனுக்கே உரியவன் மகாரவாச்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கே உரியவன் அந்த உகாரத்தில் இது மறைந்திருக்கு. இது 4ஆம் வேற்றுமை உருவான ஆய அங்கே மறைந்திருக்கிறதுனால அங்கே என்ன காட்டப்படுது? பிரணவத்தில் என்ன காட்டப்படுதுன்னா ஜீவனுடைய சேஷத்துவமும் போக்திருத்துவமும், அதாவது எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கும் தன்மையும் ஞான மிகுதியால் நானே அனுபவிக்கிறேன் என்கிற தன்மையும் அங்கே பிரணவத்திலே காட்டப்பட்டது. ஆனால் இது இருந்த போதிலும் அதன் ஸ்வரூபத்தின் உண்மை நிலை போக்கியத்தையும் பாரதந்திரியமே என்பது முன்னதை காட்டிலும் பின்னர் ஜீவனுக்கு மிகவும் உகந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. சேஷத்துவம் பாரதந்திரியம் ஜீவாத்மாக்கு இயல்பான குணங்கள் தான். ஆனாலும் அதை காட்டிலும் மிக மிக உயர்ந்தது போக்கியதையும் பாரதந்திரியமும் அப்படிங்கிறத திருமந்திரத்துடைய தேர்ந்த பொருள். இன்னும் இதுக்கு மேலே இருக்கு. இது முக்கியமான விஷயம். ஆகையால பிரணவத்தாலே காட்டப்பட்ட ஞானத்தை காட்டிலும் நாராயணாய பதத்திலே காட்டப்பட்ட ஆனந்தம் உயர்ந்தது. பிரணவத்திலே இருக்கிற சதுர்த்தியை காட்டிலும் நம பதத்தால் காட்டப்பட்ட சஷ்டியின் உயர்ந்தது. அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் திருப்பி படிக்கிறேன், ஒன்னொன்னா பார்த்துட்டே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் என்ன, இந்த சூத்திரமே படிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சூத்திரம் படிச்சாக்கா ஞான சதுர்த்திகளின் மேலே ஈர ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் இப்படி கொடுத்துட்டார் நாயனார். இப்போ நான் பிரிச்சுக்கிட்டோம். எப்படின்னா ஞானத்திற்கு மேலே ஈரே ஆனந்தத்திற்கு உதயம், ஞானத்தை காட்டிலும் ஆனந்தம் உயர்ந்தது அப்படின்னு திருமந்திரத்திலேருந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா பிரணவத்தில் உள்ள மகாரம் ஜீவாத்மாவை குறிப்பது. இப்போ இதில் ஒன்றும் டவுட் இல்லைங்களா எல்லாருக்குமே? பிரணவத்தில் உள்ள மகாரம் ஜீவாத்மாவை குறிப்பது. எப்படி இந்த மகாரம் தான் ஜீவாத்மான்னு எப்படி நம்ம சொல்லுவோம்னா அந்த ம அப்படிங்கிற எழுத்து ஞானத்தை குறிப்பது. மண் ஞானே அப்படிங்கிற அந்த தாதுவிலிருந்து தோன்றியதாலே மா அப்படின்னா ஜீவாத்மா. ஏன்னா அவன் வந்து ஞானமே வடிவானவன். தோன்றி ஜீவனின் ஞானத்தையும் அதனால் அவனுக்குள்ள அனுபவிப்பதான போக்திருத்துவத்தையும் தெரிகிறது. இப்போ ஞானம் இருக்கிறதுனால தான் அவன் வந்து நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு உணர்றான். இப்போ நம்ம அந்த ஜீவாத்மா இந்த ஞானமயமாக இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். என்ன வேணாலும் மனசால புலன்களால் உடல்களால் எல்லாத்தையும் வந்து அனுபவித்து. ஏன்னா அந்த ஜீவாத்மா ஆனவன் ஞானமயமாக இருப்பதால். அவன் ஞானமயமாக இருப்பது எங்கே தெரிவிக்கப்படுகிறது? இந்த பிரணவத்திலே தெரிவிக்கப்படுகிறது. என்னென்ன தெரிவிக்கப்படுகிறது? அவன் ஞானமவனாக இருப்பதாலே அவன் சேஷன் என்பது தெரிந்து கொள்கிறான். எம்பெருமானுக்கே நான் உரியவன் என்ற சேஷத்துவம் அவனுக்கு படுகிறது. ஆனாலும் ஞானமாக இருப்பதால் நான் அனுபவிப்பவன் என்னும் அந்த அகங்காரமும் சேர்ந்து இருக்கிறது. அடுத்து நாராயண பதத்திலுள்ள ஆய என்னும் 4ஆம் வேற்றுமை உருவு அனுபவிக்கப்படுதலாகிய போக்கியதையை காட்டித் தருவது. நாராயண பதத்துக்கு போகிறோம். அங்கே போனால் நாராயணாய அப்படின்னாக்கா அந்த அங்கே உள்ள அந்த ஆயப்பதம் அந்த 4ஆம் வேற்றுமை உருவு அனுபவிக்கப்படுதலாகிய போக்கியதையை தெரிவிக்கிறது. அனுபவிப்பது வேற, அனுபவிக்கப்படுவது வேற. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பண்டத்தை சாப்பிட்றீங்கன்னாக்கா நீங்கள் அனுபவிப்பவர் இல்லையா? அந்த பண்டம் அனுபவிக்கப்படுவது.
இங்கே ஜீவாத்மா வந்து ஞானமயமாக இருந்து அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட சித்வஸ்துவாக இருந்த பொழுதிலும் அவன் எம்பெருமானால் அனுபவிக்கப்படுகிறான். அதை தான் காட்டித் தருவது அந்த நாராயணாய, அந்த ஆய, அந்த நான்காம் வேற்றுமை உருவு அனுபவிக்கப்படுதலாகிய போக்கியதையை தெரிவிக்கிறது. இந்த ஸ்டெப் புரியுதுங்களா ஜெயு? ரைட். அடுத்தது, மகாரத்தில் ஜீவாத்மாவின் இயல்பான ஸ்வரூபமான ஞானமும் போக்திருத்துவம் தோன்றுகிறது. இன்னொரு வாட்டி எம்பசைஸ் பண்றாங்க. இந்த பிரணவத்துல மகாரத்தால் குறிக்கப்படும் ஜீவாத்மா இருக்கிறான். அங்க வந்து அவனுக்கு இயல்பான அதுதான் குணம், ஜீவாத்மாவுடைய குணம் அதுதான் சேஷத்துவமும் போக்திருத்துவமும். ஆனால் அங்க நானும் அனுபவிக்கிறேன் என்கிற அது சேர்ந்து இருக்கிறதுனால அது கொஞ்சம் குறைச்சல், மார்க் கம்மி, கிரேட் கம்மிங்கிறாங்க. போகியதை காட்டிலும் இதுக்கு கொஞ்சம் மதிப்பு குறைவு. ஆகையால தான் இதுக்கு வந்து ஞானத்தின் மேலே இரு ஆனந்தத்தின் உதயம். ஞானத்தை காட்டிலும் ஆனந்தம் சிறந்தது. எது இவனுக்கு ஆனந்தம்? அனுபவிக்கப்படுவது, எம்பெருமானால் அனுபவிக்கப்பட்ட அந்த போகியதை தான் ஜீவாத்மாவின் ஆனந்தம். ஞானம் அவனுக்கு எது? நான் சேஷன், நான் அனுபவிக்கிறேங்கிறது. இது வந்து ஞானம். இந்த ஞானத்தை காட்டிலும் உயர்ந்தது நாராயண பதத்தால் தெரிவிக்கப்படும் போகியதை. அதை தான் வந்து ஞானத்தின் மேலே இரு ஆனந்தத்திற்கு உதயம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுட்டுங்களா? அடுத்த ஸ்டெப்பு நாராயண. ஆனால் இதெல்லாம் ரைட்டு. வாங்கிறது வந்து ஞானம், மகாரத்தால் உணரப்படும் ஜீவாத்மாக்கு ஞானமே வடிவானவன், சேஷத்துவமும் போக்திருத்துவமும் அவனுக்கு ஸ்வரூபம் எல்லாம் சொல்லிட்டோம். ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த ஆனந்தம் இன்னும் வரல. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நாராயண பதத்தில் உள்ள ஆய என்கிற நான்காம் வேற்றுமை உருவால் தான் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையான போக்கியதை, எம்பெருமானின் உகப்பிற்காக இருத்தலாகிய ஆனந்தம், அதுதான் நான் சொன்னேன். அவனால் அனுபவிக்கப்படுவது, எம்பெருமானால் நான் அனுபவிக்கப்படுகிறேன் என்பதுதான் ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம். அது அவனுடைய ஞானத்தை காட்டிலும் உயர்ந்தது. அதனால்தான் ஞானத்தின் மேலேயே ஆனந்தத்தின் உதயம் சொல்லிட்டு ஞானத்தை காட்டிலும் சிறந்தது ஆனந்தம். ஞானம் எங்க தெரியுது? பிரணவத்துல தெரியுது. ஆனந்தம் எங்க தெரியுது? நாராயணாய, அந்த நான்காம் வேற்றுமை உருபால தெரிகிறது. நாராயண பதத்தில் உள்ள ஆய என்கிற நான்காம் வேற்றுமை உருபால் தான் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையான நிலை போக்கியதை, எம்பெருமானின் உகப்பிற்காக இருத்தலாகிய ஆனந்தம். அதுதான் அவனுக்கு பிடிச்சது, ஜீவாத்மாக்கு பிடிச்சது அதுதான். எம்பெருமானுடைய உகப்பிற்காக நான் இருக்கிறேன் என்கிற ஆனந்தம் தான் அவனுக்கு மிக 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 அவனுடைய ஸ்வரூபத்தை நிரூபிக்கக்கூடிய குணம் அதுதான். எனவே ஞானத்தின் மேலே ஆனந்த உதயம் என்றால் ஜீவாத்மாவிற்கு போக்திருத்தத்தை காட்டிலும் போக்கியதையே மிகச்சிறந்தது. அதுவே அதன் ஸ்வரூபத்தின் உண்மை நிலை என்பது விளக்கப்பட்டது. இது வரைக்கும் புரியுதுங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட கேட்டு. ஜெயு, இது வந்து சாதாரணமாக சொல்லிட்டாங்க. இது வந்து டெக்னிக்கலா சொல்றாங்க, டெக்னிக்கலா கிராமட்டிக்கலா இதை சொல்றாங்க. அடுத்த பக்கத்துல என்னன்னு பார்த்தா சதுர்த்தி. இப்ப ஏன்னா சூத்திரத்தோட நம்ம பிரிச்சுட்டோம் இல்லைங்களா? ஒரு பிரிவு நம்ம பார்த்துட்டோம், ஞானத்திற்கு மேலே ஏறு ஆனந்தத்திற்கு உதயம்னு பார்த்துட்டோம். இது வந்து எப்படின்னா சதுர்த்தியின் மேலே சஷ்டியின் உதயம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இந்த சதுர்த்தி வந்து அந்த ஆய சதுர்த்தி அல்ல, அதை இப்ப விட்டுடுங்க. அந்த நாராயணாய பதத்துல இருந்த அந்த ஆய வந்து போக்கியதையை குறிக்கும். அதுவே ஜீவாத்மாவின் உண்மை ஸ்வரூபம், எம்பெருமானுக்கே இனியதாக இருப்பது, அவனாலே அனுபவிக்கப்படுவது ஆகிய போக்கியதை தான் ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம். அது இந்த பிரணவத்திலே காட்டப்பட்ட ஞானத்தை காட்டிலும் உயர்ந்ததுன்னு பார்த்துட்டோம். இப்ப அந்த ஆய, அந்த நான்காம் வேற்றுமை உருவை விட்டுருங்க. இப்ப இன்னொரு நான்காம் வேற்றுமை உருவு இருக்கு. அது என்னன்னு பார்த்தாக்க இந்த சதுர்த்தியின் மேலே ஈரே சஷ்டியின் உதயம் சொல்ல. இந்த சதுர்த்தி என்ன அப்படிங்கிறத விளக்குறாங்க. எப்படின்னாக்கா, இது பிரணவத்தில் உள்ள அகாரத்தின் மேலே புணர்ந்து கெட்ட ஆய என்னும் நான்காம் வேற்றுமை உருவை குறிக்கிறது. இங்க வந்து இந்த ஆய பதம் மறைந்து இருக்கு. ஏன்னா இங்கேயும் பிரணவத்துல என்ன சொல்றோம்? எம்பெருமானுக்கே உரியவன் ஜீவாத்மான்னு சொல்றோம் இல்லையா? சோ அங்கேயும் இருக்கு அந்த சேஷத்துவம் எல்லாமே இருக்கு. ஆகையால ஆனா அந்த ஆய, அந்த சதுர்த்தி அங்க மறைஞ்சிருக்கு. புணர்ந்து கேட்டதுன்னாக்கா தெரியல, வெளிப்படையாக தெரியவில்லை. இந்த ஆயப்பதம் தெளிவாக வெளிப்படையாக தெரிகிறது. நாராயணாய இருக்கிற ஆயப்பதம், அந்த நான்காம் வேற்றுமை உருவு தெளிவாக வெளிப்படையாக உள்ளது. ஆனால் பிரணவத்தில் உள்ள ஆயப்பதம், அந்த நான்காம் வேற்றுமை உருவு மறைந்திருக்கிறது. அது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா, அது வந்துதான் சதுர்த்தி. இது பிரணவத்தில் உள்ள அகாரத்தின் மேல் புணர்ந்து கெட்ட ஆய என்னும் நான்காம் வேற்றுமை குறிப்பது.
இது ஜீவாத்மாவின் ஸ்வரூபமான சேஷத்துவத்தை குறிக்கிறது. எம்பெருமானுக்கே உரியவன் ஜீவாத்மாங்கிறது அங்கே இருக்கு இல்லையா? அகாரத்தால் உணரப்படும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அவனுக்கு மட்டுமே உரியவன் மகாரத்தால் அறியப்படும் ஜீவாத்மான்னு சொல்லும்போது அங்க சேஷத்துவம் தான் இருக்கு. அது எதால காமிக்கப்படுதுன்னா அந்த 4ஆம் வேற்றுமை உருவு ஆய. ஆனா அங்க வெளிப்படையாக இல்லாமல் புணர்ந்து கெட்டது, அது அங்கே மறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சஷ்டி. இப்பதான் நம்ம முதல்ல இந்த சஷ்டிங்கிற வார்த்தைக்கு வரோம். இந்த நம இருக்கு இல்லையா? ஓ நமோ நாராயணாய. அந்த நமோ நம்ம நமபதம் அப்படின்னு சொல்லுவோம். நமபதம் அதுதான் சஷ்டின்னு இங்கே நாயனார் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த நமபதத்தை சஷ்டி அப்படிங்கிறார். சஷ்டினா என்ன? 6ஆம் வேற்றுமை உருவு வடமொழி இலக்கணத்துல. இதுக்கு ஏன் சஷ்டின்னு பேர் வருது அப்படிங்கிறத விளக்குறார். எப்படின்னாக்கா, இது நமபதத்தை குறிப்பது. சஷ்டினா 6 என்று பெயர் வர காரணம் யாதெனில், இப்பதத்தின் ஈற்றில் அஹ நமஹ அஹ அப்படிங்க இருக்கு இல்லையா? ஆ அந்த விசர்க்கம் ஆ போட்டு 2 புள்ளி வைப்பாங்க, அது விசர்க்கம். ஆஹ அப்படிங்கிறனா என்னும் 6ஆம் வேற்றுமை உருவு ஏறி உள்ளது. நமன்னு இல்லை, நாம அப்படி இல்லை, நாமன்னு புள்ளி வைக்கணும். நமஹ அப்படி அந்த ஹ ஆல வந்துடும். நம வெறும் மா போட்டு நமன்னு சொல்றதுல நமஹ ஓம் நமஹ நாராயணாய அப்படி வரும். இல்லை ஓம் நமோ நாராயணாய. அந்த 6ஆம் வேற்றுமை உருவு அதுதான் இந்த ஆ என்னும் 6ஆம் வேற்றுமை உருவு ஏறி உள்ளதால் இதுக்கு நம பதார்த்தத்துக்கு சஷ்டி அப்படின்னு பேர். இந்த சஷ்டியானது ஜீவாத்மா ஸ்வரூபத்தின் உண்மை நிலையான பாரதந்திரியத்தை குறிப்பதாகும். இது எப்படின்னு பார்த்துக்கலாம். சப்போஸிங் மம மம அப்படின்னா நான், எனக்கு, என்னுடையது, நானே. அப்படி நான் மமன்னா எந்தல்ல, எனக்கல்ல, நான் அல்ல, என்னால் இல்லை அப்படிங்கிறதா நம. ஸோ மம அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்தீங்கன்னா நமன்னு வந்துடும். ஆகையால் தான் இங்கே சப்போஸிங் ஓ மம நாராயணனா அது என்ன அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும் இல்லையா? ஜீவாத்மா ஸ்வரூபம் வரவே வராது. ஆகையால் தாங்க நான் மம, அதுதான் மமனா நான், என்னுடைய, நானாகவே, எனக்காகவே, அப்படி என்னுடைய முயற்சியாலே எல்லாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் நாமக அப்படின்னா என்னால் இல்லை, நான் என்னை ரட்சித்து கொள்ள கடவன் அல்லன் அப்படிங்கிறது அந்த நம பதார்த்தத்துடைய ஆழ்ந்த பொருள். இது நமபதத்தை குறிப்பது. சஷ்டி 6 என்னும் பெயர் பெற காரணம் யாதெனில், இப்பதத்தின் நீற்றில் ஆ அஹ என்னும் 6ஆம் வேற்றுமை உருவு ஏறி உள்ளது. இந்த சஷ்டியானது ஜீவாத்ம ஸ்வரூபத்தின் உண்மை நிலையான பாரதந்திரியத்தை குறிப்பது. சரிங்களா? இப்போ பிரணவத்தால அவன் சேஷன்கிறத தெரிஞ்சுட்டான், போக்திருத்துவம் இவ்வளவுங்கிறத தெரிஞ்சுட்டான். நம பதார்த்தத்தால அதெல்லாம் அவன் போக்கடிச்சுக்கணும். எப்படி? இப்போ நான் இல்லையே, எனக்கு இல்லையே, என்னால் முடியாதே அப்படிங்கிறது இந்த நம பதார்த்தத்தால் தெரிவிக்கப்படுகிறதால இதுதான் ஜீவாத்மாவுடைய ஸ்வஸ்வரூபம். என்னன்னா பாரதந்திரியம். எம்பெருமான் இட்ட வழக்காக இருப்பது, நீ என்ன வேணா பண்ணிக்கும் அப்படின்னு இட்ட வழக்காக இருப்பது, அவனுக்கே போக்கியதையாக இருப்பது தான் நம பதார்த்தத்தால் தெரிவிக்கப்படுகிறது. சதுர்த்தியில் ஜீவாத்மாவின் இயல்பான ஸ்வரூபமான சேஷத்துவம் தோன்றுகிறது. இது ரிப்பீட்டடாக அதே தான் சொல்கிறாங்க, நமக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக. ஆனால் சஷ்டியில் தான் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை நிலையான பாரதந்திரியம் வெளிப்படுகிறது. நம்ம என்னால் முடியாது, நான் உன்வசப்பட்டவன், நீயே என்னை காக்க வேண்டும், நீயே என்னிடம் கைங்கிரம் கொள்ள வேண்டும், நீயே என்னை அனுபவிக்க வேண்டும், நான் அல்ல, எனக்கல்ல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்றதுனால இந்த சஷ்டினால ஜீவாத்மாவினுடைய உண்மையான ஸ்வரூபமான பாரதந்திரியமும் போக்கியத்தையும் இங்கு வெளிப்படுகிறது. அதனால எனவே சதுர்த்தின் மேலே இரு சதுர்த்தியின் மேலே இரு சஷ்டியின் உதயம் என்பதால் ஜீவாத்மாவின் சேஷத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரியமே உகந்தது, அதுவே அதன் ஸ்வரூபத்தின் உண்மை நிலை என்பதை விளக்கப்படும். இப்போ பரவாயில்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைம் விட இப்ப சொன்னது பரவாயில்லையா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இப்ப கேட்டுக்கலாம். ஆகையாலதான் இதனால் போக்திருத்துவமும் சேஷத்துவமும் ஜீவாத்மாவின் ஸ்வரூபமாக இருந்த பொழுதிலும் அதன் ஸ்வரூபத்தின் உண்மை நிலை போக்கியதையும் பாரதந்திரமே என்பதும் முன்னை காட்டிலும் பின்னது ஜீவனுக்கு மிக உயர்ந்தது என்பதும் தெளிவாக்கப்பட்டது. இப்ப நம்ம போன கிளாஸ்ல சேஷத்துவம் அப்புறம் போக்திருத்துவம் பார்த்தோம். இப்ப நம்ம ஜீவாத்மா எடுத்துட்டா அவனுக்கு சேஷத்துவம் இருக்கு, போக்திருத்துவம் இருக்கு. அவன்
பிரணவத்தால தெரிவிக்கப்படுகிறான். பிரணவத்தால அந்த மகாரத்தால தெரிவிக்கப்படுறதுனால அவனுக்கு ஞானமே உயர்ந்தது. அந்த ஞானத்தால வந்து அவனுக்கு அந்த ஞானத்தாலே அவன் தான் சேஷன் என்பதையும் தெரிந்து கொள்கிறான். ஞானத்தாலே தான் அனுபவிப்போன் என்பதையும் தெரிந்து கொள்வதாலே அங்க வந்து அவனுடைய போக்திருத்துவமும் அவனுடைய ஞானமும் சொல்லப்பட்டது. ஆயபதத்தால பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய ஆனந்தமும் அவனுடைய பாரதந்திரியமும் தெரிவிக்கப்பட்டது. இப்போ அதனால இப்ப இதுக்கு இப்படி இருக்கு. இந்த பக்கம் ஒரு குரூப், இந்த பக்கம் ஒரு குரூப்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ குரூப், இது பி குரூப். ஏ குரூப்ல என்னெல்லாம் இருக்கு? சேஷத்துவம் இருக்கு, போக்திருத்துவம் இருக்கு, ஞானம் இருக்கு, சதுர்த்தி. இந்த பக்கத்துல வந்து நீங்க பாரதந்திரம் இருக்கு, போகியதை இருக்கு, சஷ்டி இருக்கு, போகியதை இருக்கு வச்சுட்டீங்கன்னா, இப்போ இந்த ஏ குரூப்ல இருக்கிறவன் பி குரூப்புக்கு மாறணும்னா அவனுக்கு எது தேவை? சஷ்டி தேவை, அந்த நமபதம் தேவை. நமபதம் இருக்கும் பொழுது அவன் இந்த ஏ குரூப்ல இருந்து பி குரூப்புக்கு மாறிடுவான். அதுதான் இங்க திருமந்திரத்துடைய தேர்ந்த அர்த்தமாக நம்ம வச்சுக்கணும். சோ இந்த பக்கம் ஏ குரூப்ல என்னெல்லாம் இருக்கு? சேஷத்துவம் இருக்கு, பாரதந்திரம் இருக்கு. அது வந்து அந்த அந்த லுப்த சதுர்த்தின்னு, அது பேரு லுப்த சதுர்த்தி. லுப்த சதுர்த்தினா மறைந்திருக்கும் சதுர்த்தி. எங்க இருக்கு? இந்த பிரணவத்துல ஒரு மறைந்திருக்கும் ஒரு உணர்ந்து கெட்டதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் லுப்த சதுர்த்தி, மறைந்திருக்கும் சதுர்த்தி இருக்கு. சோ ஒரு சேஷத்துவம், அப்புறம் வந்து போக்திருத்துவம், லுப்த சதுர்த்தி, ஞானம், இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து இது போகியதை, பாரதந்திரியம், அப்புறம் வந்து ஆறாம் வேற்றுமை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கவா இதுக்கு மாறணும் அப்படின்னாக்கா இந்த நம பதார்த்தம் சஷ்டிய வச்சுதான் வந்து இந்த அகங்காரத்தை அவன் கழித்து கொள்ள வேண்டும். தான் அனுபவிப்பவன் அப்படிங்கிற அகங்காரத்தை அவன் கழித்து கொள்ளும் பொழுது அவன் வந்து இந்த பக்கத்துக்கு, இந்த பாரதந்திரியனாக வந்து பெருமான் ஒருவனுக்கே போக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அவன் அடைந்து விடுவான். இதுதான் இப்ப வந்து இப்ப என்னன்னா, இப்ப நடுவுல நம்ம மேஜரா விட்டு வச்சிருக்கிறது நமபதம். நமபதத்தை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்த்தாதான் இந்த குரூப்ல இருந்து எப்படி அவன் இந்த குரூப்புக்கு மாறுவான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுவும் வந்து ரொம்ப ஆழ்ந்த பொருள், ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால நம பதார்த்தம் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இது வரைக்கும் இந்த இதுல வந்து அதாவது இந்த ஞானத்தின் மேலே ஈரே ஆனந்தத்திற்கு உதயம், அப்புறம் சதுர்த்தியின் மேலே ஈரே சஷ்டியின் உதயம் அப்படின்னு இருக்கிறது. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா கேட்டுக்கலாம், கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அதான் இந்த பிரணவத்துல இருக்க சதுர்த்திக்கு பேரு லுப்த சதுர்த்தி, மறைந்த சதுர்த்தி. அந்த மறைந்த அந்த நான்காம் வேற்றுமை உருவாகி ஆயப்பதம் அப்படிங்கிறது. இந்த பக்கம் நாராயண பதத்துல இருக்கக்கூடிய ஆயப்பதம் வந்து தெளிவா இருக்கு வெளியிலே. அது வந்து பெருமான் ஒருவனுக்கே போக்கியமாக இருக்கக்கூடிய இந்த நிலை. அதுதான் இப்ப வந்து இது வரைக்கும். இன்னைக்கு இனி இந்த ஒரு டேபிளே இன்னைக்கு நம்ம பதார்த்தம் வந்து அதுவும் கஷ்டம். அது வந்து அடுத்த வகுப்புல நம்ம டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இப்ப இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு